திருச்சி மாவட்டம் சிறுகனூரில் விசிக சார்பில் வெல்லும் ஜனநாயகம் என்ற தலைப்பில் மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு பேசினார். அப்போது பட்டியலின மக்களின் நலனை பாதுகாக்கும் அரசு திராவிட மாடல் அரசு. அம்பேத்கர் பிறந்த நாளை சமத்துவ நாளாக அறிவித்துள்ளோம். சமூக நீதி, சமூக சிந்தனை கொண்ட ஆட்சியை இந்தியா முழுவதும் அமைக்கவே இந்த மாநாடு. பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதே இலக்கு என்றும் ஜனநாயக ஆட்சியை அமைப்போம் என பேசினார். ரஷ்ய மாணவர் தினத்தை முன்னிட்டு அதிபர் விளாடிமிர் புதின் மாணவர்களுடன் கலந்துரையாடினார். அப்போது உலகின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் அதிக வளர்ச்சி கொண்ட நாடு இந்தியா. அதற்கு காரணம் தற்போதைய பிரதமரின் தலைமை பண்புகளே ஆகும். அவரது தலைமையில்தான் இந்தியா இத்தகைய வேகமான வளர்ச்சியை எட்டியுள்ளது. சர்வதேச அரங்கில் தங்களுக்கு எதிராக செயல்பட மாட்டோம் என உறுதி அளிக்கப்பட்டுள்ளதால் இந்தியா மற்றும் அதன் தலைமையை ரஷ்யா நம்பியிருக்க முடியும். இந்தியாவை நம்பகத்தன்மை கூட்டாளியாக ரஷ்யா கருதுகிறது என குறிப்பிட்டார். கல்லீரல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இலங்கையில் ஆயுர்வேத சிகிச்சை பெற்று வந்த இளையராஜாவின் மகள் பவதாரணி சிகிச்சை பலனின்றி காலமானார். இதையடுத்து அவரது உடல் விமானம் மூலம் சென்னைக்கு கொண்டு வரப்பட்டது. அங்கிருந்து தியாகராய நகரில் உள்ள இளையராஜா வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டது. அவரது உடலுக்கு பொதுமக்கள் மற்றும் திரையுலகினர், அரசியல் கட்சியினர் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்நிலையில் இளையராஜா தனது எக்ஸ் தளத்தில் அன்பு மகளே என பதிவிட்டு பவதாரணியின் சிறுவயது புகைப்படத்தையும் பகிர்ந்துள்ளார். பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் கடந்த 3 வார காலத்தில் 200க்கும் அதிகமான குழந்தைகள் உயிரிழந்துள்ளனர் என அந்நாட்டு அரசாங்கம் தெரிவித்துள்ளது. கடும் குளிர் காரணமாக குழந்தைகள் நிமோனியாவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்த குழந்தைகளில் பெரும்பாலானோர் நிமோனியா தடுப்பு மருந்து எடுத்துக் கொள்ளவில்லை என்றும் அவர்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியின்றி அவதியுற்று வந்ததாக பஞ்சாப் அரசு தெரிவித்துள்ளது. கடும் குளிர் காரணமாக பள்ளிகளில் அதிகாலை இறைவணக்க கூட்டத்தை நடத்த அம்மாகாண அரசு ஏற்கனவே தடை விதித்திருந்தது. இந்த தடை உத்தரவு ஜனவரி 31ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து அம்மாகாணத்தில் 10,520 பேருக்கு நிமோனியா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதில் உயிரிழந்த 220 குழந்தைகளின் வயது 5க்கும் குறைவாகும். மேலும் லாகூரை சேர்ந்த 47 பேரும் உயிரிழந்துள்ளனர். சென்னை பல்லாவரத்தில் திமுக சார்பில் நடந்த மொழிப்போர் தியாகிகளுக்கான வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு பேசினார். அப்போது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விரைவில் சிறைக்கு செல்வார் என்று ஓ பன்னீர்செல்வம் கூறுகிறார். அதேபோல் ஓ பன்னீர்செல்வம் விரைவில் சிறைக்கு போவார் என எடப்பாடி பழனிசாமி கூறுகிறார். நான் சொல்கிறேன், அவர்கள் இருவருமே விரைவில் சிறைக்கு செல்ல போவது உறுதி. அதிமுகவின் தேசிய தலைமைதான் பாஜக, அதேபோல் பாஜகவின் மாநில கிளைதான் அதிமுக என்பதை நான் தொடர்ந்து கூறி வருகிறேன். 2024 மக்களவைத் தேர்தலில் அந்த 2 கட்சிகளையும் டெபாசிட் இழக்க செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளார். சேலம் மாநகர் மாவட்டம் சார்பில் மல்லமுப்பன்பட்டியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திமுகவை சேர்ந்த மல்லமுப்பன்பட்டி ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் சாந்தி தலைமையில் அவரது ஆதரவாளர்கள் 700 பேர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, இந்தியாவிலேயே உயர்கல்வி கற்பதில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதற்கு அதிமுகவின் 30 ஆண்டுகால சிறப்பான ஆட்சிதான் காரணம் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், 2.5 ஆண்டுகால ஆட்சியில் திமுக அரசு மக்களுக்கு செய்த நன்மை என்ன என கேள்வி எழுப்பிய அவர், தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் கொள்ளை நடந்து வருவதாகவும் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாகவும் கடுமையாக சாடினார். கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் அதன் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தெரிவித்த அவர், விஜயகாந்த் உயிருடன் இருந்த காலத்திலேயே விருது வழங்கப்பட்டிருக்க வேண்டும். விஜயகாந்த் இருந்தபோதே கொடுத்திருந்தால் சந்தோஷமாக பெற்றிருப்போம். விஜயகாந்த் மறைந்து 30 நாட்களுக்கு பிறகு இந்த சிறப்பை மத்திய அரசு கொடுத்துள்ளது. விஜயகாந்த் மீது அன்பு வைத்திருந்தவர்களுக்கு பத்மபூஷன் விருதை சமர்ப்பிக்கிறோம் என்று தெரிவித்தார். மேலும் பவதாரணி மறைந்தது மிகப்பெரிய இழப்பு. அவரது இனிய குரலை இனி கேட்க முடியாது என்பதே வேதனைதான் என தெரிவித்தார். கேப்டனை நேசிக்கும் அத்தனை நல்ல உள்ளங்களும், எங்களுடைய கழக நிர்வாகிகளும், தொண்டர்களும், உலக தமிழர்களும்
நமது தமிழ்நாட்டில் வாழும் அனைத்து தமிழர்களும் அதை ரொம்ப சந்தோஷமாக அந்த விருதை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கோம். மிகவும் காலம் கடந்து காலன் கேப்டனை எடுத்து சென்ற பிறகு கிடைத்த இந்த விருது கௌரவமான விருதுதான் இல்லை என்று நாங்கள் சொல்லல. அதற்காக மத்திய அரசுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். வடசென்னை தண்டையார்பேட்டை பகுதியில் மத்திய அரசு நிறுவனமான IOCL நிறுவனத்தில் கடந்த மாதம் 27ஆம் தேதி பாய்லர் தீப்பற்றி எரிந்து வெடித்ததில் அங்கு பணியில் இருந்த பெருமாள் என்ற ஒப்பந்த ஊழியர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் இந்த விபத்தில் பன்னீர் மற்றும் சரவணன் ஆகிய ஒப்பந்த ஊழியர்கள் இருவரும் பலத்த காயமடைந்த நிலையில் அப்போலோ மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் 43 வயதான சரவணன் என்ற ஒப்பந்த தொழிலாளி சிகிச்சை பலனின்றி இன்று பரிதாபமாக உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஸ்ரீ ராமானுஜர் மணிமண்டபம் எதிரே சாலையில் 2 அடி ஆழத்திற்கும் 6 அகலத்திற்கும் திடீரென பள்ளம் ஏற்பட்டது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனால் ஸ்ரீபெரும்புதூர் பேருந்து நிலையம் செல்லக்கூடிய பேருந்துகள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். மேலும் ஸ்ரீபெரும்புதூர் பேரூராட்சியில் கடந்த 1 வருடங்களாக சென்னை மெட்ரோ குடிநீர் குழாய் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் வாரந்தோறும் குடிநீர் குழாய் பொருந்தும் பணிகளில் பழுது பார்க்கும் பணிகள் நடைபெற்று வருவது வழக்கம். இன்றும் அதேபோன்று குடிநீர் குழாய் சரிபார்ப்பு பணிகள் நடைபெற்ற போது இந்த பள்ளம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள சென்னை மெட்ரோ குடிநீர் பணியாளர்கள் கூடிய விரைவில் பள்ளம் மூடப்படும் எனவும் தெரிவித்தனர். 18ஆம் ஆண்டு தொடக்க விழா GRT அக்ரோ ஃபார்மர்ஸ் லோகோ வெளியீட்டு விழா சாதனையாளர்களை கௌரவிக்கும் விழா என்று முப்பெரும் விழாவாக சென்னை வடபழனியில் உள்ள சிகரம் ஹாலில் நடைபெற்றது. இவ்விழாவில் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் தேசிய தலைவர் ஃபைரா ஹன்ரி, முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களின் அரசியல் ஆலோசகர் விஞ்ஞானி பொன்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கிங்மேக்கர்ஸ் நிறுவனர் ராஜசேகர், கிங்மேக்கர்ஸ் நிறுவனம் 2024ஆம் ஆண்டு விவசாயிகளுக்கு உதவிடும் விதமாகவும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் விதமாகவும் பசுமை குடில் அமைத்து விவசாயம் செய்யும் முறையை அறிமுகப்படுத்த உள்ளதாகவும் இதன் மூலம் மொத்தமாக 250 ஏக்கர் பசுமை குடில் அமைக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.